நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நாமக்கல் மீட்டிங்லேயே நான் ஒரு பதிவு தெரியப்படுத்தியிருந்தேன். பட் அது நம்ம வீடியோவாக எடுக்காமல் விட்டுட்டாங்க நம்ம நண்பர்கள். என்ன தகவல் அப்படின்னா, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் சங்கம் இப்போ வரைக்கும் 2017 அதை உருவாக்க ஆரம்பித்து 2018 பதிவு கொடுத்து 2019 பதிவு நம்பர் வந்த காலம் இப்போ வரைக்குமே நாம் எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தும் அரசியல்வாதிகளை சார்ந்தும் நாம் போய் நம்மளுடைய சங்கத்தினுடைய மீட்டிங்க்கு நம்ம கூப்பிட்டதே கிடையாது. கட்சி, ஜாதி, மதம் இது மூணுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சங்கமா நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் சங்கம் இருந்துச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதிகளையும் நாம கூப்பிட்டது கிடையாது. அதுக்கு நமக்கு தேவையும் இல்லை. ஏன்னா ஓட்டுநர்கள் மீது அக்கறை இருக்கு அப்படின்னால் கண்டிப்பாக நாம கேட்காமலே அந்த நபர்கள் ஓட்டுநர்களுக்குன்னு ஏதாவது செய்ய முன் வந்திருப்பாங்க. ஆனா அவங்க 2 பேருமே வராத காரணத்தினால நம்ம யாரையுமே கூப்பிடாம தான் இருந்தோம். நேற்று நடந்த நாமக்கல் மீட்டிங்ல நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு நம்ம சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே தேர்தல் வாக்குறுதிகளில் ஓட்டுநர் நலவாரியம் அப்படின்றத தனியாக நாங்கள் ஒரு இதாக பிரித்து கொடுப்போம். நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க, ஓட்டுநர் நலவாரியம் தனியாக வேணும்னு அதை நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற வாக்குறுதி தேர்தலில் கொடுத்துருந்தாங்க. அதை தவிர்த்து ஓட்டுநர்களுக்கான மரியாதையும் ஓட்டுநர்களுக்கு 50,000 ரூபாய் பரிசும் கொடுத்து சிறந்த ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லி கௌரவிப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கட்சியில ஒரு ஓட்டுநருக்கு சீட்டு கொடுத்து அவர் ஜெயிச்சு இன்னைக்கு சட்டமன்றத்துக்கும் போய் நம்ம ஓட்டுநர்களினுடைய துயரங்களை எடுத்து சொல்ற இடத்துலையும் அவங்க இருக்காங்க. அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த வட்டம் நம்ம போட்டிருக்கிற பொதுக்குழு மீட்டிங்ல எம்எல்ஏ சாரை கூப்பிட்டு அதற்கான தகவல்களை நம்ம தெரியப்படுத்தி, ஐயா இந்த மாதிரி விஜய் சார் சொல்லியிருந்தாங்க, மாண்புமிகு தமிழக முதல்வர் சொல்லியிருந்தாங்க, அது நடக்குமா நடக்காதானே நிறைய பேர் மனசுல ஐயங்கள் இருக்கும். ஓட்டுநர்கள் எங்க மனசுலயே ஐயங்கள் இருக்கு. அப்ப நீங்க அதை தெளிவுபடுத்தினா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதற்காகவே வந்து நேற்று அவங்களுடைய வாயில் வழியாக இதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக எங்க முதல்வர் செஞ்சு கொடுப்பாரு, செஞ்சு கொடுக்கறதுக்கு நானே எடுத்து சொல்லுவேன், சட்டமன்றத்திலேயே இதை பத்தி நான் பேசுவேன்னு நம்ம மீட்டிங்ல வாக்குறுதியும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனாலதான் இந்த வட்டம் நம்ம சங்கத்துல யாரு எப்பயுமே செய்யாத ஒரு விஷயம், இந்த மீட்டிங்ல ஆளும் கட்சியினுடைய எம்எல்ஏவை கூப்பிட்டு நாம சிறப்பு விருந்தினராக நடத்தணும் அப்படின்றதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா இந்த கேள்வி நண்பர்கள் மத்தியில் இருக்கும். ஏன்னா டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் தங்கப்பாண்டினாலே இன்னைக்கு கமாண்டு போடுறதுக்கும் கருத்துக்கள் தெரியப்படுத்தும் நிறைய நண்பர்கள் வலைதளங்களில் இருக்காங்க. அதனால இதையும் ஒரு கேள்வியா வைப்பாங்க. கேள்வியா வைக்கிறதுக்கு முன்னாடி நானே பதில் போறேன். இந்த காரணங்களுக்காகத்தான் அழைப்பு கொடுத்து இந்த மீட்டிங் நடத்தணும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். அதனுடைய பொருட்டு இதுதான், ஒரே நோக்கம்தான், ஓட்டுநர் இனத்துக்கு நலவாரியம் தனியாக வரணும் அப்படின்றது எங்களுடைய இலக்கு. அதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.